கோள் என்ற தமிழ்ச் சொல்லுக்கு கொள்ளுதல் என்று பொருள். நம் மனம், சொல், செயல் என்று அனைத்தையும் ஆட்கொண்டு நம் வாழ்வின் மீது ஆதிக்கம் செலுத்தும் சக்தி படைத்ததால் நவகிரகங்களை கோள்கள் என்று அழைக்கிறோம். அரு என்றால் விலக்கு அல்லது நீக்கு என்று பொருள். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு. எனவே கிரகங்களின் ஆதிக்கத்தை விலக்கி நம் வாழ்வில் நலங்கொடுக்கும் இந்த 10 பாடல்கள் கொண்ட தொகுப்பு கோளறு பதிகம் என்று பெயர் பெற்றது. பாண்டிய நாட்டரசன் நெடுமாற பாண்டியன் சமண சமயத்தைச் சார்ந்து இருந்தமையை மங்கையர்க்கரசியார் வாயிலாக அறிந்து கொண்ட சம்பந்தர் மதுரைக்கு புறப்பட்டார். நாளும் கோளும் நலமாக இல்லை என்று அறிந்தும் சிறிதும் மனம் தளராமல் உமையொரு பாகன் உள்ளத்தில் இருக்கும்போது கிரகங்கள் நல்லதே செய்யும் நல்லதே செய்யும் என்று 10 பாடல்களை பாடிவிட்டு மதுரை மாநகரை அடைந்தார். பாண்டிய மன்னனின் வெப்பு நோய் அகட்டி சிவபக்தனாக மனமாற்றம் அடையச் செய்தார். அதனால் வெகுண்ட சமணர்களை அனல் வாதத்தாலும் புனல் வாதத்தாலும் வென்றார். கோளறு பதிகத்தில் எல்லா பாடல்களிலும் முதல் 2 அடிகளில் இறைவனின் திருவுருவத்தை வர்ணிக்கிறார் சம்பந்தர். அப்படிப்பட்ட திருவுருவை என் உள்ளத்திலே நான் வாங்கிக் கொண்டதால் என்னை கோள்கள் அணுகினாலும் நல்லதையே செய்யும் என்கிறார். அதனால் கோளறு பதிகத்தை வெறுமனே படிப்பதை காட்டிலும் இறைவனின் திருவுருவை மனதில் வாங்கிக் கொண்டு பாராயணம் செய்தால் பலன் நிச்சயம். பொதுவாக சம்பந்தர் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் திருக்கடைக்காப்பு என்று கூறப்படும் கடைசி பாட்டில் தான் அந்தந்த பதிகத்தின் பலனை கூறுவது வழக்கம். ஆனால் கோளறு பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலும் பலன் கூறப்பட்டிருப்பது இந்த பதிகத்துக்கே உரிய தனிச்சிறப்பு. திருஞான சம்பந்தரின் அமுத வாக்குப்படி கோளறு பதிகம் என்னும் இந்த அருள் தரும் உயர்பதிகத்தை அனுதினமும் ஓதும் பக்தர்களுக்கு நாள்கள், கோள்கள், தீயவர், இடி, மின்னல், பூதம், கடல், யமன், யமதூதர்கள், சிங்கம், புலி, யானை, பன்றி, பாம்பு, கரடி, அக்கினி, வினை, திருமால், பிரமன், தேவர்கள், சிறு தெய்வங்கள், மறை, காலம், மலை, வெப்பு, குளிர், வாதம், பித்தம் இவையெல்லாம் நல்லதையே செய்யும். மேலும் இப்பதிகத்தை ஓதும் அன்பர்கள் விண்ணுலகில் வாழும் தேவர்களின் மேம்பட்ட நிலையை அடைவார்கள். சிவகதி, சிவசாரூபம், முக்தி இவை யாவும் கிடைக்க பெறுவர். கோளறு பதிகத்தை பாடி அன்போடு வழிபடும் அடியார்களுக்கு இறைவன் நிழல் போல் துணை இருப்பான், அருநெறி காட்டுவான், பக்தியை தருவான், அவர்களை உயர்நிலைக்கு கொண்டு வருவான், மங்கை ஒரு பாகமாக தோன்றி வந்து அருள் புரிவான். எங்கேனும் யாதாகி பிறந்தாலும் தன் அடியவர்களுக்கு முக்கண் பெருமான் அருள் புரிவான்.